நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா பா 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 சாப்பாடு போட்டு வச்சு தண்ணி ஊற்றி வச்சாலும் இப்படி எல்லாம் குடிச்சுக்குங்க. பா பா இது நாட்டுக்கோழி தீவனம். இது கூட நாங்க கம்பு அந்த மாதிரி மக்காசோளம் அந்த மாதிரி எல்லாம் கலந்துக்குவோங்க. பசுந்தீவனம் கொடுப்போம். கறியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டைட்டா இருக்குங்க. அந்த மாதிரி இது மேய்ச்சல் முறையில நாங்க வளர்த்துறோங்க. வெளியெல்லாம் விட்டுருவோம். இது பாத்தீங்கன்னா இதுல ஒரு பகுதி தான் எல்லாம் வெளியே இருக்குது. எல்லாம் வெளியே போய் மேய்ந்ததுனால அது பூரா வெளியே போயிருங்க. மயில் சாவல்பாங்க. 30 நாள் மேலதான் வந்து வெளியே விடுவோம். பெரிய பெரிய சாவல் ஆகுங்க. இதெல்லாம் எத்தனை கிலோ வருங்க? என்னங்க இதெல்லாம் எத்தனை கிலோ வருங்க? சிறுமை அருகில் இருக்கக்கூடிய வெங்கட்ராமபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்க ஒரு அம்மா வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி 30 ஆண்டுகளா வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றி நம்ம இன்னைக்கு விளக்கமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த தொழில வந்து என்ன மாதிரியான லாபங்கள் இருக்கு, இந்த தொழில என்னென்ன மாதிரியான இடர்பாடுகள் இருக்கு அப்படிங்கறத எண்டு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தான் கிளியரா புரியும். வணக்கம்மா. உங்க பேரு, உங்களை பற்றி சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க. என் பேர் கலாமணிங்க. இது இலுப்புநாத்து கிராமம், வெங்கட்ராமபுரங்க. இது நாட்டுக்கோழி வந்துங்க கிட்டத்தட்ட 30 வருஷமா இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் சின்ன அளவுல பண்ணிட்டு இருந்தோங்க. சரி, நம்ம வீட்டு அளவுக்கு தான் வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் பார்க்க போனா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி, பையனும் கூட கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தாப்பல்ல. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா ஒரு சாலை போட்டுருந்தோங்க. சாலை போட்டு அதுல வளர்த்திட்டு இருந்தோம். பார்க்கும்போது அப்புறம் அதே பெரிய லெவல்ல பண்ணோம். அப்புறம் யாரோ கேட்கறவங்களுக்கு கொடுத்துங்க, மொட்டை வேணாலும் கொடுத்துங்க, சின்ன குஞ்செல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு 10 வருஷமா இந்த பெரிய செட்டா போட்டு வளர்த்திட்டு இருக்கிறோம். இப்ப கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 500 கோழிக்கு மேல இருக்குதுங்க. அப்புறம் இப்போ ஒன் டே குஞ்சு நாள் நான் கொடுத்துங்க, ஒரு நாள் குஞ்சு நாளும் கொஞ்சம் பொறிச்சதுமே கொடுப்போங்க. கோழியிலே அடை வச்சுக்குவோங்க. அந்த மாதிரி குஞ்சு எடுத்து கொடுத்துருவோங்க. அப்புறம் 1 மாசம் குஞ்சுனா நாங்க ட்ரம் வச்சிருக்கிறோங்க. அந்த ட்ரம்ல வந்து ப்ரூடிங் போட்டுருவோம். ப்ரூடிங் போட்டு 1 மாசத்துக்கு அது பல்ப் சூட்லயே இருந்துச்சுன்னா அதுக்கு மேல எடுத்து 30 நாள் குஞ்சு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. 2 கிலோ வரல நாங்க ஜாஸ்தி கொடுங்க. 2 கிலோக்கு மேல வரும்போது அதுக்கு தகுந்த வெயிட் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி விலையை பார்த்து கொடுத்துருவோம். என்ன தீவனங்கம்மா போடுறீங்க? இது நாட்டுக்கோழி தீவனம் தாங்க. நாட்டுக்கோழி தீவனம் இதுக்கு தனியாவே இருக்கு. தனியா இருக்குங்க. 2100 ரூபாய்க்கு மூட்டை. அப்புறம் இது கூட நாங்க கம்பு அந்த மாதிரி மக்காசோளம் அந்த மாதிரி எல்லாம் கலந்துக்குவோங்க. அது போக பசுந்தீவனம் கொடுப்போம். பசுந்தீவனம் பாத்தீங்கன்னா காட்டுக்குள் பிள்ளெல்லாம் போய் எடுத்துட்டு வந்து அதுக்கு தனியா போடுவோங்க. அப்புறம் வாழைப்பூ அந்த மாதிரி எல்லாம் வெட்டிட்டு வந்து போடுவோம். இயற்கையா இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் கறியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டைட்டா இருக்குங்க. அந்த மாதிரி நல்லா ஹார்டா இருக்கும். ஹார்டா இருக்குங்க. இது மேய்ச்சல் முறையில நாங்க வளர்த்துறோங்க. வெளியெல்லாம் விட்டுருவோம். மேய்ச்சல் முறையிலேயே வளர்த்துறோம். உள்ள அடைச்செல்லாம் வைக்க மாட்டோங்க. எல்லாமே வெளியே விட்டுருவோம். காலையில இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வெளியே போயிரு. இது பாத்தீங்கன்னா இதுல ஒரு பகுதி தான் எல்லாம் வெளியே இருக்குது. எல்லாம் வெளியே போய் மேய்ந்ததுனால அது பூரா வெளியே போயிருங்க. பாருங்க, அந்த சாவல்ல பாத்தீங்கன்னா மயில் சாவல்பாங்க. இதெல்லாம் சாவல்ல பெருசு பெருசா இருக்கும். பாருங்க, அந்த வெள்ளை சாவல் உள்ள வேணா வந்து பாருங்க. வரலாங்களா? வாங்க வாங்க. உள்ள என்ன இருக்கு? இது பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி குஞ்சு நாங்க இந்த சின்னதுலயே வந்து இது இப்படி விட்டுறதுங்க. இது எதுக்காக இது செட் மாதிரி போட்டிருக்கீங்க? செட் மாதிரினா ஒன் டே குஞ்சுங்க. இப்ப குஞ்சு வந்து கோழி கிட்ட இருந்து எடுத்ததுமே இதை வந்து நாங்க தனியா வந்து பராமரிக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி 2 ட்ரம் 3 ட்ரம் இருக்குதுங்க. இதுல வந்து அடைச்சு வச்சிருவோம். குஞ்சுகள இப்ப 50 குஞ்சு 100 குஞ்சு பிரிச்சு வச்சிருவோம். அப்ப பிரிச்சு வச்சுட்டோமா இது வந்து கழுகு காகத்துக்கு அது வந்து எது இல்லாம சேதம் இல்லாம இதுக்குள்ளே இருக்கு. இது எவ்வளவு நாள் வளரும்? கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு இதுல வச்சிருக்கோம். இது என்ன சைஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் வெளிய விடுவீங்க? இது வந்து அந்த 30 நாளுக்கு மேலதான் வந்து வெளியே விடுவோம். 30 நாள் வரல இது ப்ரூடிங்ல இருக்கணுங்க. நல்ல கரண்ட் இதில் வந்து சூடாவே இருக்கும். இது எவ்வளவு குஞ்சு இருக்குங்க இப்ப இருக்குதுங்களா? இதுல இருக்கிற ஒரு 30-40 குஞ்சு இருக்குதுங்க. மொத்தமா ஒரு ட்ரம்முக்கு பாத்தீங்கன்னா 100 குஞ்சு கூட விடுவோம். 100 குஞ்சு கூட விடலாம். இப்ப எல்லாம் அடை வச்சிருக்கிறோம். 60-70 முட்டை அடை வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி இருக்குங்களா? முட்டை இருக்கு. அது எங்க இருக்குங்க? முட்டை வந்து வீட்டுல வச்சு. அது எத்தனை முட்டை இருக்குங்க? முட்டை இருக்குதுங்க. ஒரு 50-60 முட்டை இருக்கு. அது அப்படியே குஞ்சு பொரிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்க? 22 நாள் ஆகுது. 30 நாள் கழிச்சு வெளியே விடும்போது அது வெளியே வந்து சுத்தி வரக்கு நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். இல்லாட்டி சின்ன குஞ்சுகள் எல்லாம் வந்து ஒண்ணு கொத்திக்கு இப்ப வெளியே வந்து பெருசாகும் போது வரும்போது எல்லா குஞ்சுகளோட சேதம் இல்லாம இருக்குன்னு வச்சுங்களேன். கரண்ட் வந்து இதுல பல்ப் போட்டுருவோம். இது பல்ப் போடுறது எதுக்குங்க? பல்ப் வந்து சின்ன குஞ்சு இப்ப நம்ம தாய்க்கோழி வந்து உங்களுக்கு சூடு கொடுக்கு. அது வந்து தாய்க்கோழி இல்லாதனால இதுல விட்டு இருக்கிறதுனால அந்த சூடு வந்து நைட்டும் பகல் இருக்கும். இப்ப வெயிலா முன்னாடி பல்ப் தேவையில்லைங்க. போட்டு லைட் போட்டா அது எரியும் இல்லைங்களா? இப்ப 80 வாட்ஸ் 100 வாட்ஸ் பல்ப் போட்டுருவோங்க. அந்த குண்டு பல்ப் போட்டுட்டுமா அந்த சூடு ஃபுல்லா இதுல நல்லா மூடி விட்டுருங்க. 2 பக்கம் அந்த பக்கம் ஒரு ட்ரம் இந்த பக்கம் ஒரு ட்ரம் இருக்குதுங்க.
அந்த பல்ப் சூட்லயே அந்த குஞ்சுக்கு தான் இருக்கும். அது தீன தண்ணியெல்லாம் அதுக்குள்ளேயே ஓ சாப்பிட்டுக்கும். எந்த இது டிஸ்டர்ப் இருக்காதுங்க உள்ள அதுக்குள்ள. இல்லாட்டி ஒண்ணுக்கு ஒண்ணு கொத்திக்கு வெளியே ஓ வந்துச்சுன்னா இந்த மாதிரி. அப்படியே இந்த கொடா பத்தி சொல்லுங்க. இது கொடாப்பு குஞ்சு வருஷம் ஒரு டைம் மூடி வச்சிருங்க. அப்புறம் இந்த கோழி மொட்டை வைக்கும் போது போய் ஒண்ணுன்னா அப்படி சாச்சுட்டோமா அப்புறம் அது கடி போய் படுத்துக்குங்க. ஓ ட்ரம்மு அது மொட்டை எல்லா பக்கம் வைக்கும் இல்லைங்க அந்த ஆமாங்க. அதுக்கோசரம் அந்த கொடாப்பு வச்சிருக்கிறேங்க. பாருங்க அந்த வெள்ளை குஞ்சுகளை சுத்தமா அப்படிதாங்க பெரிய பெரிய சாவலாகுங்க. இதெல்லாம் எத்தனை கிலோ வருங்க? அதெல்லாம் 3-4 கிலோக்கு மேலதான் வருங்க. இந்த செட்டு எவ்வளவு இருக்குங்க? இந்த செட்டு 1 லட்ச ரூபா ஆச்சுங்க செலவு இது போடுறதுக்கு. மொத்தமா இந்த செட்டு ஃபுல்லா வந்து போட்டு நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க செட்டு போட்டு. அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு சாலை வச்சிருந்தோம். அந்த சாலைக்குள்ள மட்டும்தான் ஒரு சாலை மட்டும் வச்சிருந்தோம். அந்த சாலை வச்சு பாத்துருந்தோம். வீட்டுல அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கம் அணைஞ்சிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் சரி கொஞ்சமா பெருசா பண்ணவங்களுக்கோசரம் இந்த செட்டு போட்டோம். செட்டு இதெல்லாம் சுத்தி போடும்போது இப்போ 10 வருஷம் ஆச்சு செட்டு போட்டோம். 1 லட்ச ரூபா செலவாச்சுங்க. இது நம்மளுடைய சொந்த இடம் தான். சொந்த இடம். இதுல காடு எங்களுக்கு 1 ஏக்கரா இருக்குது. அது காட்டுக்குள்ள போய் மேய்ஞ்சிட்டு பின்னாடி அந்த பக்கம் எல்லாம் காடுதான் அதுக்குள்ள போய் மேய்ஞ்சிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அது வாட்டுக்கு மேய்ஞ்சிக்கு புழு எல்லாம் கொத்திக்கனால கறி வந்து இது எப்பவுமே வந்து நல்லா இருக்குங்க. ஏன்னா தீவனமே போடுறது மாதிரி எல்லாம் இல்ல. தீவனம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான். காலையிலனா காலையில, சாயங்காலம் மற்றபடி வெளி மேய்ச்சி விட்டோம். அந்த மாதிரிதான் வெளி மேய்ச்சி விட்டா போயிருங்க. இப்போ செட்ல பாத்தீங்கன்னா ஓலை நீங்க போட்டிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க, ஓலை போட்டுக்கிறோம், மேல தகரம் போட்டிருக்கோம். அதனால கூலிங்கா இருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ கோழி வளர்க்கறதுக்கு கிளைமேட் எப்படி இருக்கணுங்க? கிளைமேட் வந்து கூலிங்காம இருக்கணும், சூடாம ரெண்டு இது மாதிரி தான் இருக்கணும். ஒரே சூடாம இருந்தாலும் கஷ்டங்க. இப்ப வெயில் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செட்டு ஃபுல்லா தண்ணி இறைச்சி விட்டுருவோம். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் வந்து அதுக்கு வந்து குளிர்ச்சியா இருக்கும். பாருங்க நேற்று மழை பெஞ்சிருக்கிறங்காட்டி கொஞ்சம் ஈரமா தெரியுது, அதனால பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இந்த வெயில் அடிக்கும் போது தண்ணி வந்து சுத்தியுமே வந்து அப்படி தெளிச்சுட்ட மாதிரி விட்டுட்டேன். இந்த மண்ணுக்குள்ள எல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மண்ணுக்குள்ள அப்படியே பறிச்சு படுத்துட்டு அந்த இது பண்ணிக்கணும். வெயிலும் இருக்கணும், இந்த குளிர்ச்சி இத மாதிரியும் இருக்கணும். ரெண்டுமே ஒரே மாதிரி. ரொம்ப வெயிலும் இருக்க கூடாது, ரொம்ப குளிர்ச்சி ரெண்டும் ஒரே மாதிரி கலந்து. அதுக்குதான் இப்படி போட்டிருக்கேன். தகரமும் அந்த ஓலையும் போட்டு அப்படி போட்டிருக்கேன். இப்போ நாட்டுக்கோழி அப்படிங்கிறது வந்து ஒரு பிரதான உணவா மாறிடுச்சு. ஏன்னா வந்து இப்ப பிராய்லர் கோழிங்கிறது எளிமையா எல்லா இடத்துலயும் கிடைக்குது. அதனுடைய விலையும் ரொம்ப குறைவா இருக்குது. ஆனா அது வந்து உடலுக்கு ஆரோக்கியம் இன்மைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழி அப்படிங்கிறது ஒரு கறிக்கு வந்து மிக உகந்த ஒரு உணவு தான். இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆட்டுக்கறி, அதாவது மட்டன் இறைச்சியினுடைய விலைக்கு ஈக்குவலா இதுவும் வந்துருச்சு. சரிங்களா? அப்படிங்கும்போது இதனுடைய தேவை வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இதனுடைய வளர்ப்புக்கு வந்து இப்ப வந்து நிறைய இடங்கள்ல இது குறைஞ்சிட்டு வருதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி தீவனம் எல்லாம் வந்து விலை அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் வளர்ப்பு முறையெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்க. ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இப்ப கவர்மெண்ட் மூலியமாவோ இதுக்கு ஏதாவது ஒரு கடன் அந்த மாதிரி விவசாய கடன் அந்த மாதிரி இருக்குமா, கோழி வளர்ப்பு ஏதாவது கடன் கொடுத்து கொஞ்சம் அவங்க ஊக்குவிச்சாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நாங்களாம் வந்து இன்னும் சிறப்பா பண்ணல. ஏன்னா இதெல்லாம் முதலீடு எடுக்கணும். கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கோழி வரும்போது 6 மாசம் ஆகும். அந்த 6 மாசத்துக்கு உண்டான முதலீடு போடணும். அப்ப முதலீடு போட்டு இதுல பாத்தீங்கன்னா இருப்பும் இருக்குது. ஏதோ நோய் எல்லாம் வராம கரெக்டா அதை பாத்துக்கணும். அதனால கொஞ்சம் கம்மியா தான் வளர்த்த முடியுது. இதே வந்து ஏதாவது ஒரு கடன் வந்து விவசாய கடன் அந்த மாதிரி கடன் கொடுத்து கொஞ்சம் அவங்க கவர்மெண்ட் ஏதாவது உதவி செஞ்சதுன்னா இன்னுமே கொஞ்சம் பெருசா பண்ணலாம். இன்னுமே பெருசா பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் ஒரு ஊக்குவிப்பு தானுங்க. அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இது நாங்க சொந்த இதுல பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னுமே கொஞ்சம் பெருசா பண்ணலாம். இந்த தொழில் வந்து நீங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னீங்க. இந்த தொழிலை எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க? கத்துக்கிட்டுங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஆனா ஒரு இதுலதான் விருப்பம், ஆர்வம் தான். ஏன்னா இதுல கிளீன் பண்றதே வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா இதுக்குள்ள போய் நம்ம கிளீன் பண்றதா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அது பழகிருச்சுங்க. ஆரம்ப காலத்துல இருந்து நாங்க இப்ப நான் கல்யாணம் ஆகி வந்தப்பல இருந்து அப்புறம் மாமியார்களை நிறைய வச்சிருந்தாங்க. அப்புறம் அவங்கள பார்த்து நாங்களும் கொஞ்சம் பழகிட்டோம். அப்புறம் இப்போ எனக்கு வந்து மத்த பக்கம் வெளியில போய் வேலை செய்யறதுக்கு அதுல ஒரு விருப்பம் இல்ல. இது நம்ம சொந்த தொழில நம்ம சொந்த பூமியில இருக்கிறோம். இதுல ஒரு திருப்தி. நம்ம சொந்தமா வேலை செய்யறோம். வேலை மாதிரி அது என்னதுங்க? அது வலை போட்டுருக்கோம். வலை போட்டிருக்கீங்க சுற்றிலும் இல்லைங்களா? வலைக்கு அந்த பக்கம் போய் மேய்ஞ்சுக்கும் காட்டுக்குள்ள இல்லாம அப்படியே. அப்புறம் இந்த பக்கம் இது வரல அப்படியே போய் மேய்ஞ்சுக்குங்க. சுற்றிலும் இந்த வலை போட்டிருக்கறனால வெளிய இருந்து எந்த விலங்குகளும் வராம இருக்கிறதுக்காக பாதுகாக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. நாய்கள வராம இருக்கு. நாய் மத்தபடி ஏதாவது வராம இருக்கிறதுக்கோசரம் இதுல ஜாஸ்தி ரொம்ப தூரம் போகாதுங்க. அதுக்கோசரம் அப்படியே அது வலையை போட்டு கட்டி விட்டுருக்கோம். சரிங்க. இப்போ நீங்க வந்து ஒரு பெண்மணியா இருக்கீங்க. பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா சுய தொழில் அப்படிங்கறத வந்து கத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை வந்து மேம்படும். அப்படிங்கும்போது நீங்க ஒரு 500 நாட்டுக்கோழி வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க. இப்போ புதுசா வந்து ஒருத்தங்க வந்து நாட்டுக்கோழி வளர்க்கணும், நாங்களும் இந்த தொழிலை மேற்கொள்ளணும் அப்படின்னா அவங்க பிரதானமா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? இந்த தொழில் ஆரம்பிக்கணும்னா என்னென்ன வேணும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க.
ஷெட் ஃபர்ஸ்ட் கரெக்ட்டுங்க. ம். அவங்களுக்கு வந்து இடம் வந்து கரெக்டா இருக்கணும். ம். சில பேர் வந்து வீட்லயே வச்சு வளர்த்துறேன் அப்படிங்கிறாங்க. ம். அது வீட்ல வச்சு வளர்த்துனாலே வந்து அந்த அளவுக்கு வந்து வளர்ப்பு கரெக்டா இருக்காது. ம். வெளி மேய்ச்சல் இருந்தாதான் நாட்டுக்கோழியோட வந்து ம். அத வந்து இது பண்ண முடியுங்க. ம். அத இடம் வந்து கரெக்டா இது பண்ண முடியும். ம். கோழி வந்து கறியே டேஸ்டா இருக்குங்க. ம். நம்ம வீட்டுக்குள்ளேயே நான் வச்சு வளர்த்துறேன் ஆ. அப்படிங்கிற இதெல்லாம் இருக்காதுங்க. ம். இடம் வந்து கரெக்டா இருக்கணும். ம். ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ம். 500 கோழி 1000 கோழி கூட வளர்த்தலாம். ம். அவங்க கிட்ட அப்படி சொல்லலாம். ம். அடுத்தது ஷெட் கரெக்டா இருக்கணும். ம். இது மாதிரி நான் சொன்னேன். தகரமும் போடக்கூடாது. தகரம் போட்டாலும் சூடா இருக்கு. ம். தகர ஓலை அந்த மாதிரி போட்டு ஷெட் கிளீனா இருக்கணும். ம். கீழ வந்து இந்த பாம்பு இதெல்லாம் உள்ள போகாம ஆ. இருக்கிறதுக்கோசம் அளவுல கல் போட்டு ஷெட் வந்து கிளீனா முதல்ல இருக்கணும். ம். அப்புறம் தண்ணி கரெக்டா இருக்கணும். ம். இப்ப தண்ணி வந்து இப்ப கோழிகளுக்கு ஊத்தி வைக்கிறது இந்த நாங்க பாருங்க இந்த டப்பாலாம் வச்சிருக்கிறோங்க அதுல ம். வைப்போம். ஆ. அடுத்தது வந்து ஊத்தி விடுவோங்க. அப்புறம் பைப்ல போட்டுட்டு அதே குடிக்க அந்த மாதிரி தண்ணி மெயினா இருக்கணும். ம். தண்ணி வந்து கரெக்டா இருக்கணுங்க. ம். அப்புறம் தீவனம்னு பாத்தீங்கன்னா பசுந்தீவனம் வந்து நாங்க வந்து அசோலாலாம் இது பண்ணுவோம். ம். அசோலாலாம் போட்டு பண்ணுவோம். ம். அந்த மாதிரி பசுந்தீவனம் எல்லாம் கரெக்டா இருக்கணும். ம். மெயின் வந்து ஷெட் கரெக்டா இருந்துருக்கணும். ஷெட் ம். கரெக்டா இருந்து அவங்களுக்கு வந்து இதுல ஒரு விருப்பம் இருக்கணும். ம். முழுசா விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமா ஓகே. பண்ணலாம். எவ்வளவு தொகை வந்து இதுக்கு நம்ம செலுத்த வேண்டியதா இருக்குங்க இந்த தொழில் தொகைன்னு ஆரம்பிக்கணும்னா? பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே இப்ப ஒரு 100 சிக்ஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா குஞ்சு 100 குஞ்சோட ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா எப்படி போட்டாலும் குஞ்சு 200 250 மேலதாங்க இப்போது இருக்கிற இதுக்கு. சரி. நாங்களா வாங்கும் போதெல்லாம் இப்பெல்லாம் கம்மிங்க. ஆ. அப்ப நாங்களே எடுத்துட்டோம். ஆ. நாங்க வந்து ப்ரூடிங் நாங்களே குடுத்து நாங்களே பண்ணிட்டு இருக்கறனால ஆ. நாங்க வந்து வெளிய வாங்கல. ஆ. நாங்களே வந்து அதான் சொல்றீங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 2 கோழி 3 கோழி தான் ஆரம்பிச்சிருந்தோம். ம். நிறையலாம் வச்சிருக்கீங்க. ம். நாங்க சும்மா பாருங்க அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கூடு. ம். சின்ன கூடு. சின்ன கூடு. அதுதான் எங்க வீட்ல கோழி வளர்த்துன கூடுங்க. ஆ. அதுல இருந்து நான் ஆரம்பிச்சது தான் இத்தனை இது. ஆ. அன்னையில இருந்து இன்னை வரையில கோழி இல்லாம இருக்கவே மாட்டேன். ம். அந்த மாதிரி கரெக்டா வந்து பண்ணிக்கணுங்க. தோராயமா ஒரு ஒரு 50,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஆகணுங்கிறீங்க. 50,000 இன்வெஸ்ட் பண்ணா அதான் நமக்கு இப்ப 100 குஞ்சு அவங்க வாங்குறாங்கன்னா ம். ஷெட் கண்டிப்பா போடணுங்க. ஷெட் போடணும்னா ஒரு 10 20,000 30,000 கூட ஷெட் போடணும். ம். அப்புறம் இந்த தீவன இதெல்லாம் பாத்தீங்கன்னா டப்பா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும். ம். அப்புறம் அந்த குஞ்சு இப்போ ஒன் டே குஞ்சுன்னு சொன்னா அது கண்டிப்பா ப்ரூடிங் கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த தகர இது ட்ரம் காமிச்சு பாருங்க அந்த மாதிரி தகர ட்ரம் இருக்கணும். ம். இல்ல 1 மாச குஞ்சு வாங்கிட்டு போறாங்கன்னா அந்த 1 மாச குஞ்சு வாங்கிட்டு போய் அவங்க அந்த உள்ள ஷெட்டுக்குள்ளேயே தான் வச்சிருக்கணும். ம். சீக்கிரம் வந்து வெளியே விடக்கூடாது. ஏன்னா வந்து வெளியே விட்டுச்சுன்னா நாய் அது இதுன்னு அந்த மாதிரி ஆ. இதா இருக்கு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் தீவனம் தான் கொடுக்கணும். ம். எடுத்ததுமே நம்ம அரிசி அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது. ம். கம்பு கொடுக்கலாம், ராகி கொடுக்கலாம், மக்காசோளத்தை வந்து குருணை அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது நல்லா இருக்குங்க. ஓகே. ஒரு நாட்டுக்கோழி குஞ்சு வந்து நீங்க ஒரு 100 குஞ்சு வாங்கிட்டு வந்தது நான் விட்டாச்சு. ம். நான் இந்த தொழில ஆரம்பிச்சிட்டேன். ம். அந்த குஞ்சு பெருசாகிறதுக்கு எவ்வளவு மாதங்கள் எடுத்துக்கும்? ஒரு இப்ப பாத்தீங்கன்னா 6 மாசம் ஆகும். 6 மாதம். 6 மாசம் 6 மாசம் ஆகுங்க. ம். நம்ம எப்படி தீவன முறையில என்ன இது பண்ணாலும் சரி, மேய்ச்சல் முறையில கொடுத்தாலும் சரி, நம்ம உள்ளே ரூமுக்குள்ளேயே வச்சு கொடுத்தாலும் ம். கண்டிப்பா 6 மாசம் ஆகும். ஓகே. 6 மாசங்க. எவ்வளவு வெயிட் வருங்க 6 மாதம்? 6 மாசம் வரும்போது 2 கிலோக்கு மேல வந்துரும். 2 கிலோ. 2 கிலோ. பிராய்லர்னா ஒரு 40 நாள்லயே இது கண்டிப்பா 6 மாசம் வருங்க. 5வது மாசத்துல இருந்து ஆ. நம்ம வெயிட் ஆ. கோழி வந்து விடையெல்லாம் வந்துச்சுன்னா 5வது மாசத்துக்கு ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு முட்டை வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. ம். ம். 5வது மாசம் போது சாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 6வது மாசம் போது நல்லா கரெக்டா இதாயிரும். வந்துருங்க. நம்ம விற்பனைக்கு வந்து 6 மாதங்கள் 6 மாசம் போது 2 கிலோ வந்துருங்க. அவரேஜா 2 கிலோ வந்துரும். ஓகே. அந்த மாதிரி கொடுத்துக்கலாங்க. ஓகே. இப்ப வியாபாரிகள் வந்து நம்ம கறிக்கடையில இருக்கக்கூடியவங்க உங்களை வந்து அணுகுவாங்க. ம். அவங்க வந்து விற்பனை செய்யக்கூடியது மட்டனுக்கு ஈக்குவலா அவங்க வந்து ம். விற்பனை விற்பனை செய்யறாங்க. ஆமா. நம்ம கிட்ட வாங்குறது வந்து 1 கிலோ என்ன ரேட்டுக்கு அவங்க வாங்குறாங்க? இப்ப பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் விடையெல்லாம் வந்து 500 ரூபாய்க்கு கொடுப்போம். 500. சாவெல்லாம் 600 650 கிலோ கணக்குன்னு பாத்தீங்கன்னா. ம். ம். ஆனா நாங்க இந்த பெரிய பெரிய சாவெல்லாம் பாத்தீங்கன்னா 5000 6000 7000 அப்படி. இங்க விடை குஞ்சுன்னா 500 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க. ஓகே. ஏன்னா பண்ண நாட்டுக்கோழியின் விலை இன்னும் கம்மியாகும். ஆமாங்க. ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்கிறனால ஒரு 500. ஒரிஜினல் கண்டிப்பாங்க. ஆ. இதே சாவல் குஞ்சா இருந்துச்சுன்னா 600 550. ம். ஆனா கரெக்டான இதா இருந்துச்சுன்னா அவங்க ம். ரேட் வந்து இதுக்கு இதே நீங்க வந்து இந்த பிராய்லர் இருந்தா தான் ரேட் பேசுவாங்க. ம். இதெல்லாம் வந்து நம்ம சொன்ன விலைக்கு கரெக்டான கொடுத்துருவாங்க. கொடுத்துருவாங்க. ஓ. கரெக்டா இதுல உங்களுக்கு எவ்வளவு வருமானம் ஒரு வருடத்துக்கு கிடைக்குதுங்கம்மா? வருஷத்துக்குங்களா? ம். வருஷத்துக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னாலுமே இப்போ ஒரு பேட்ச் ஒரு 200 300 குஞ்சு மொத்தமா பேட்சா விடுவோங்க. ம். 1,00,000 ரூபாய் 1,50,000 ரூபாய்க்கு மேலதான் வருங்க. ஒரு வருமானம் உங்களால எடுக்க முடியும். இப்ப லாபத்தானுங்க தான் சொல்றேங்க நான். இது அசல் நம்ம அப்படின்னு எல்லாம் இது சொல்றீங்க. லாபமே எங்களுக்கு அந்த கிடைக்கும். அதாவது ஒரு லாபகரமான ஒரு தொகை எவ்வளவோ அதை தான் நீங்க ஆமாங்க. அதாவது ஒரு சில பேர் வந்து எங்களுக்கான வருமானத்தை நாங்க தெரியப்படுத்த மாட்டோம்னு சொல்லுவாங்க. நீங்க இருக்க வருமானத்தை வருமானம் ஓப்பனா அப்படிதாங்க. சொல்றீங்க. ஆமாங்க. ஒரு 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் எனக்கு இதுல கிடைக்கும். வரலாங்க. கண்டிப்பா வரும். இது நம்ம முதல்ல எல்லாம் அப்படி கணக்கு பாத்தீங்கன்னா அப்புறம் 3 லட்சத்துக்கு மேலயும் கூட வரும். சரி, ஒரு 1000 குஞ்சுகள் நீங்க வச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாங்களா? ஒரு 3 லட்சம் வரைக்கும்
நீங்க எடுக்க முடியுமா? எடுக்கலாங்க. நாங்க அந்த அளவுக்கு இப்ப வந்து கொஞ்சம் ம். இடம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இன்னொரு ஷெட் போட்டுக்கலாம் ம். அப்டின்ட்டு இருக்கிறோம். ம். இன்னும் கொஞ்சம் பெருசா இன்னொரு ஷெட் போடும்போது ம். நீங்க சொல்ற மாரி 1000 குஞ்சு வேணும்னா நாங்க ஓகே. வளர்க்கலாம். எதிர்வரும் நாட்கள்ல அத கூட நீங்க கண்டிப்பா பண்ணக்கூடிய ஒரு இப்ப அது வாய்ப்பு ஒரு இருக்கு. பிளான் இருக்குதுங்க. ஏன்னா அ, அடுத்தது நாங்க இன்னும் ஒரு போர அ, போட்டு அ, சுத்தியுமே தென்னை மரம் போட்டு, அ. அப்ப அதுக்கு அடுத்தது பிளான் வந்து நாங்க இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணலான்ட்டுங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க இந்த தொழிலுக்குள்ள வரணும்னா, ம். ஆல்ரெடி பண்ணியிருக்கக்கூடியவங்கள நம்ம போய் அணுகி அவங்க என்னென்ன மாரி முறைகள கையாளுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆரம்பிச்சா இதுல வெற்றியடைய முடியுங்களா? கண்டிப்பாங்க. ஆ. அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் கிடைக்கும் இல்லங்க. ம். ஏப்பா நம்ம உடனே எடுத்தது ஆரம்பிச்சு இது பண்றத விட, ஆ. ஏன்னா இதுல வந்து கண்டிப்பா வந்து மெடிசன் இருக்குதுங்க. ம். இதுல வந்து நீங்க ஒன் டே குஞ்சுனா F1 குடுக்கோணும். ம். அடுத்தது லசோட்டா குடுக்கணும் ம். 28 நாள்ல. ம். அந்த மாரி நாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அல்பமார்ன்னு ஒரு பூச்சி மருந்து இருக்குங்க. சரிங்க. 45 ஆ, நாளு. ஆ. அதெல்லாம் வந்து குடுத்துட்டு இருந்துச்சுன்னா, கோழிகள இழப்பு தவிர்த்துக்கலாம். அந்த நோய் தவிர்த்துக்கலாம். பிரச்சனைகள்ல இருந்து நோய் ப தப்பிச்சுக்கலாம். அப்புறம் 3 மாசத்துல வெள்ளை கழிச்சலுக்கு தடுப்பூசி ஓ! போடணும். டாக்டர் நாங்க இங்கேயே வர வச்சுக்குவோங்க. வர சரிங்க. வச்சு அவங்களே ஓ! போட்டுருவாங்க. தனியா அவங்களும் போட்டுருவாங்க. ஓ! அது வந்து அவங்களே வந்து போட்டு போயிருவாங்க. ம். அதான் ஏன்னா வந்து இழப்பீடு தவிர்க்கலாம். ஓ! மத்தபடி போடணுங்கிறது இல்ல. ஆ. ஆனா போட்டுறவனுக்கு இது வந்து அப்படி அந்த சின்னதுல இருந்து அந்த மருந்துகள குடுத்து கரெக்ட்டா வச்சுட்டா, ம். இழப்பீடுகள தவிர்த்துக்கலாம். தவிர்த்துக்கலாம். இல்லன்னா வந்து ம். ஒரு டைம் பாரு சளி வருதுங்க, அந்த ம். மாரி இதுன்னு சொல்லி இப்போ ஒவ்வொருத்தர்லாம் கம்மியா வச்சிருக்கிறவங்க அத பத்தி கண்டுக்க மாட்டாங்க. ம். ஏன்னா நம்ம இத்தன 500 கோழி, 600 கோழி இருக்கும்போது, ஆ. கண்டிப்பா வந்து ஒரு மெடிசின் வந்து அதுல குடுக்குறதுல வந்து எந்த தப்பு இல்லைங்க. தப்பு கிடையாது. ஓகேங்க. இப்போ நான் வந்து நாட்டுக்கோழி சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிராய்லர் சாப்பிட்டுருப்பேன். சரிங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த நாட்டுக்கோழி எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கடைக்கு ம். போய் நான் நாட்டுக்கோழி வாங்கினேன். சரிங்க. அது வந்து உண்மையா சொல்லப்போனா அந்த நாட்டுக்கோழியா, பண்ண நாட்டுக்கோழியான்னு எனக்கு தெரியல. தெரியாது. அது எப்படி உங்களுக்கு நான் கண்டுபிடிக்கிறது? கறி பாத்தீங்கன்னா, கலரே வந்து மஞ்ச கலர்ல இருக்குங்க. ஆ. அப்புறம் டைட்டா இருக்கு கறி. பிராய்லர் கோழி பாத்தீங்கன்னா, அது கொஞ்சம் கொல கொலன்னு இந்த மாரி கையில நீங்க புடிச்சு பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க. அது கையில பிராய்லர் கண்டிப்பா. தெரியும். பண்ண நாட்டுக்கோழிக்கு இதுக்கு பண்ண வேறுபாடு. நாட்டுக்கோழினாலுமே சில பேர் ஏமாத்திர்றாங்க. அது மேக்ஸிமம் சரியா ஒண்ணு தெரியறதில்ல. கண்டுபிடிக்கிறது சிரமமா கண்டுபிடிக்கிறது இருக்கு. இப்ப இருக்கிற இதுல வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது சிரமம் தாங்க. சிரமமா இருக்கு. இப்ப அதுதான் கொஞ்சம் எனக்கு இதாங்க. இந்த ஒரு இல்ல இப்ப கேள்விய நான் கொஞ்சம் கேட்டேன். கஷ்டம் தாங்க. அதாவது உங்கள மாரி இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் கிட்டயே நம்ம வந்து வாங்குனா ஒரிஜினல் நாட்டுக்கோழி கண்டிப்பா வாங்கலாம். வாங்கலாங்க. வாங்கலாம். ஏன்னா நம்ம சொல்ல முடியாது. ஆ, கடையில போயி கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஆ, பிராய்லர் இதுக்கு கூட கண்டுபிடிச்சுக்கலாம். ஆ. இதுல வந்து இப்ப நெறைய வகையா இருக்குதுங்க. இதுல வந்து ம். ஒரிஜினல்லயே வந்து நெறைய வகை இருக்குதுங்க. சரிங்க. இந்த நாட்டுக்கோழில ம். நீங்க ஒரு பெண்மணியா இருக்கிறதுனால கேட்கிறேங்க. நாட்டுக்கோழில நம்ம என்னென்ன மாரியான சமையல் முறைகள நம்ம செய்யலாங்க? சமையல் முறைன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பு, ம். வறுவலு. ம். நாங்க மெயினா வந்து குழம்பு வச்சுக்குவோம், வறுவல் வச்சுக்குவோம். ம். அப்புறம் அது பிரியாணிகள்லாம் போடுற மாரி இருந்தாலும் ம். போட்டுக்குவோங்க. ம். நாங்க இந்த மாரி ஏன்னா நம்ம கிராமத்துல இருக்க நம்மளுக்கு இது மாரி தான் தெரியும். குழம்பு வைப்போம், வறுவல் வைப்போம். ஆ, ஏதோ பிரியாணி போடுவோம். ஆ. நம்ம மத்தபடிலாம் என்னது ஓகே. தெரியாது. அது சுவையா இருக்கும் இல்லைங்களா? பிராய்லர ஆமாங்க. விட இந்த இது இப்ப நாங்க குழம்பெல்லாம் வச்சீங்கன்னா, ஆ, அரைச்சு ஊத்தி நம்ம எப்பவும் போல அந்த பழைய சரிங்க. காலத்து ஆ, குழம்பு மாரி ஆ, வெங்காயம், மிளகாய் ஆட்டி அரைச்சு ஊத்தி குழம்பு வச்சுட்டா ஆ. ஜம்முன்னு இருக்குங்க. சாப்பிடறதுக்கு நல்லா சுவையா இருக்கும். சூப்பர் சாப்பிட ஓகே. நல்லா நீங்க இருக்கும். வெளியலாம் நீங்க வாங்க மாட்டீங்கன்னு உங்க கோழியே ஒண்ணு இப்போ அடிச்சு இப்ப போட்டுருவீங்க. நீங்க ஊர்ல இருந்தெல்லாம் வந்தாங்கன்னா, ஆ, அங்க திருப்பூர்ல இருந்தெல்லாம் வருவாங்க. ஆ. வந்தாங்கன்னா முதல்ல இங்க நாட்டுக்கோழி சாப்பிடறதுக்கோசரமே, இங்க கறி சாப்பிடறதுக்கோசரமே வருவாங்க. ஒரு பாருங்க முறையில வந்தாங்கன்னா. பார்றா நம்ம வந்து வளர்த்துறதுனால எவ்வளவு ஒரு பிரியமா கண்டிப்பா. சொந்தக்காரங்களே வருவாங்க பாருங்க. ஆமாங்க. சரி. ஏன்னா வந்து நம்ம ஒரிஜினல் நம்ம இதுல வந்து கலப்படம் இல்லாதனால, ஆ, அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கு சாப்பிடறதுக்குமே. ஆ. அப்புறம் வாங்குறவங்களும் அதே மாரி தானுங்க. நம்மள எல்லாம் தேடி வந்து வந்து கரெக்ட்டா தேடி வாங்குறாங்க. கண்டுபிடிச்சு ஓ! வாங்கிக்குவாங்க. ஓகேம்மா. வாரமான ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. வெட்டி ம். கூட குடுக்க சொல்லுவாங்க. நம்ம ம். வெட்டி குடுக்க முடியுதுல்ல. ம். சரி வேணா போய் அப்புறம் கடையில குடுத்து அவங்க சுத்தம் பண்ணிக்குவாங்க. ஓகே. சரிங்கம்மா. நாங்க வந்து எதார்த்தமா தான் வந்து கேட்டோங்க. சரிங்க. சரி வாங்க உட்காருங்க. எங்க பையன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நான் உங்களுக்கு வாய்ப்பு குடுக்குறேன் அப்டின்னாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் அவங்களே ரெடியாகி வந்து இன்முகத்தோட வரவேற்று எங்களுக்கு வாய்ப்பு குடுத்து பல தகவல்கள் அதாவது டீட்டெயிலிங்கா சொன்னீங்கம்மா. அந்த வீடியோ வந்து ஒரு வீடியோ நான் எடுக்கிறதுக்கு போதே யோசிப்பேன். இவங்க பேசினா சரியா வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பக்காவா பேசியிருக்கீங்க. இந்த சரி. வீடியோ வந்து நெறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களும் இந்த ஒரு ஃபார்ம் மாரி ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இல்ல நீங்க இதுல சொல்லக்கூடிய ஒரு அந்த வார்த்தைகள்ல அது ஏற்படும். வந்து ஒரு சந்தோஷமா தாங்க இந்த கோழி வளர்த்துறேங்க ஆ. நானு. இப்ப இந்த கோழி வளர்த்துட்டு நம்ம வீட்டு ம். வேலையும் பார்த்துக்கலாம். ம். குழந்தைகள அப்புறம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போணும். அது மாரி ம். எங்க பேத்திகள கூட்டிட்டு போகணும். அது ம். மாரியும் பார்த்துக்குவேன். ம். எல்லா வேலையுமே இதுல தனியா இத மட்டும் தான் பார்க்கணுங்கிறது அப்படி இல்லைங்க. ம். இப்ப வேலைக்கு போனா அப்படி இல்ல. காலையில போனா பொழுது வரல அந்த ஒரே வேலை மட்டும் தான். ம். இதுல நான் இந்த கோழி வளர்த்தறனால மத்த வேலை எல்லா வேலையும் நம்ம பார்த்துக்குவோம். ஓ! வீட்டு வேலையா நல்லது கெட்டதா ம். எல்லாம் உரம்பரைக்கு போறதா வர்றதா எல்லா எல்லாம் வேலையும் நீங்க பார்த்துக்குவீங்க. பார்த்துக்குவேங்க. ஓகே. எல்லாம் சரிம்மா. சரி. ரொம்ப நன்றிங்க. சரிங்க. உங்களோட இடம் எங்க இருக்கு? உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் குடுத்தீங்கன்னா, யாராவது தேவைப்பட்டா அணுகுவாங்க. இந்த ஒரு காணொளியில உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி பண்ணை நீங்க ஆரம்பிக்கணும்னா, என்னென்ன மாரியான முறைகள நீங்க கையாண்டா வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத, கலாமணி அம்மா வந்து நம்மகிட்ட நிறைய தெளிவா நம்மகிட்ட சொன்னாங்க. பெண்களாகிய நீங்களும், ஆண்களும் எந்தெந்த மாரியான தொழில்கள நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத தான் நான் காணொளியா உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா தொடர்ந்து நீங்க நம்ம சேனல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு தொழில்ல நம்ம வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும், சிவாரன் டிவியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி. வணக்கம்.